அன்பார்ந்த நலம் தரும் ஜோதிடம் சேனல் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் காண இருப்பது கஜகேசரி யோகம் என்றால் என்ன? ஜாதகத்தில் கஜகேசரி யோகம் என்றால் என்ன? பொதுவாக யோகத்தை கொடுக்கிற அந்த சந்திர பகவான் சந்திரனுக்கு குரு நாளெழுப்பத்தில் கேந்திரத்தில் இருந்தாலும் சரி, அல்லது குருவுக்கு சந்திரன் கேந்திரத்தினாலும் இது கஜகேசரி யோகம் என கூறப்படுகிறது. அல்லது நாளெழுப்பத்தில் குருவும் சந்திரனும் இணைந்திருந்தால் இது கஜகேசரி யோகம் என்று கூறப்படுகிறது. முதல் கஜகேசரி யோகம் என்றால் என்ன? கஜம் என்றால் யானை, கேசரி என்றால் சிங்கம். ஆகவே யானையை போல் தோற்றமுள்ள சிங்கம் போல் அதிக பலம் பெற்ற ஒரு யோகமாக, மிக அதிக பலம் பெற்ற யோகம் இந்த கஜகேசரி யோகம் எனும் கருதப்படுகிறது. ஆகவே யார் ஒருவருக்கு சந்திரனும் குருவும் கேந்திரத்தில் இணைகிறார்களோ, கேந்திரத்தில் இருக்கிறார்களோ, அவர்களுக்கு இந்த கஜகேசரி யோகம் என கூறப்படுகிறது. இந்த யோகத்தில் என்ன பலன்கள் என கூறலாம். முதலில் கஜகேசரி யோகம் என்றால் மிகப்பெரிய அந்தஸ்து, புகழ், கௌரவம், எல்லா விதத்திலும் முன்னேற்றம், எல்லா விதத்திலும் வெல்லும் ஆளுமை, உலகத்தில் மிகப்பெரிய அந்தஸ்து, கௌரவம் மட்டுமல்ல, பேர், புகழ், கடைசி வரைக்கும் வாழ்க்கையில் நிலைச்சி நிற்கிற அந்த புகழ், மறைந்தாலும் தன் புகழ் மறையாமல் வாழ்வார்கள். இதுதான் அந்த கஜகேசரி யோகம். நல்ல ஒரு ஆளுமை திறன், எல்லா விதத்திலும் ஏற்றம், பொருளாதாரத்தில் ஏற்றம், மிகப்பெரிய செல்வந்தர்கள், அது மட்டும் இல்ல மிகப்பெரிய ஒரு ஆளுமை திறன், எதிலையும் எதிரியை வெல்லும் திறமை வாழ்ந்தார்கள். இவர்களுக்கு எதிரி இருப்பார்கள், எதிரியை வெல்லும் திறமை. ஆகவே இந்த யோகம் உள்ளவர்கள் நல்ல ஒரு பலம் பெற்று இருக்கிறதுனால, ஒரு 10 யானைக்குள்ள ஒரு சிங்கம் இந்த அளவுக்கு பலம். அதனால சிங்கத்தை போல் இருப்பார்கள், யானை போல் அவர் எதிரிகள் இருந்தாலும் எதிரியை வெல்லும் ஆற்றுமை. ஆகவே வாழ்க்கையில் எந்த ஒரு ஆளுமை திரள், பேரு, புகழ், அந்தஸ்து, கௌரவம் மற்றும் எல்லா விதத்திலையும் வெற்றி அடைவார்கள். வெற்றி மேல் வெற்றி தான் இவர்களுக்கு, வாழ்க்கையில் தோல்வி வென்றதில்லை. மிகப்பெரிய ஒரு நன்மையான ஒரு யோகம் தான் அந்த கஜகேசரி யோகம். நல்ல ஒரு ஆளுமை திறமை, எதுக்கும் பயப்பட மாட்டாங்க. அதுதான் அந்த கஜகேசரி யோகத்தான பலன்கள். இந்த யோகம் எல்லாத்துக்கும் நல்லது செய்யுமா என்று பார்க்கலாம். முதலில் கஜகேசரி யோகம் எங்கு அமைந்தால் நல்லது? ஒருவருக்கு இந்த குரு சந்திரன் கேந்திரத்தில் இருந்தால் கஜகேசரி யோகம். இதில் இவர்களுக்கு குருவோ அல்லது சந்திரனோ ஒரு ஆட்சி அல்லது உச்சம், குரு ஆட்சி இல்லை சந்திரன் ஆட்சி, இல்லை குரு உச்சம் இல்லை சந்திரன் உச்சம் பெற்றிருக்க வேண்டும். இதில் இந்த யோகம் யாருக்கு வேலை செய்யாது, யாருக்கு நன்மை கொடுக்காது என்றால், குருவோ சந்திரனோ பகைப்பற்று, நீச்சம் பற்று, அஸ்தம் பற்று, வக்ரம் பற்று இருந்தால் இந்த கஜகேசரி யோகம் பலன் கொடுக்காது. அது மட்டும் இல்லாமல் மறை ஸ்தானத்தில் லக்னத்துக்கு 6, 8, 12 இருந்தாலும் இந்த கஜகேசரி யோகம் நற்பலன்களை கொடுக்காது. மறை ஸ்தானத்தில் கூடாது. கூட இருக்க கிரகமும் நல்ல கிரகமா இருக்கும். உதாரணத்துக்கு சுக்கிரன் புதன் சேர்ந்து குருவோட இல்லை சந்திரனோட இருந்தால், இல்லை பார்வை பெற்று இருந்தால், இணைந்து பார்வை பெற்றிருந்தால், ஒரு பார்த்தாலும் இந்த கஜகேசரி யோகம் மிக அதிக பலன்களை கொடுக்கிறது. ஆகவே எந்த மாதிரியான கிரகம் சேர்ந்திருக்கு, சுபத்துவம் கிட்ட கிரகம் பைகிரகம் சேர்ந்து பிரியாமல் இருக்க வேண்டும். இது மட்டும் இல்லாமல் எந்த லக்னகாரர்கள் செய்யணும். பொதுவாக இந்த கஜகேசரி யோகம் கடக லக்னம், தனுசு லக்னம், மீன லக்னக்காரர்களுக்கு மிக அதிக பலன்களை கொடுக்கிறது. ஆகவே இந்த கஜகேசரி யோகம் உள்ளவர்கள் மிக ஒரு நற்பலன்கள் அடைந்து வாழ்க்கையில் எல்லாவற்றையும் முன்னேற்றம் அடைந்து எதிரியை வெல்லும் ஆளுமை, பேர், புகழ், இறுதி வரை கடைசி வரை இருந்து இவர் மறைந்தாலும், இவர் தன்னலம் இருந்தாலும் தன் புகழ் மறையாமல் வாழ்க்கையில் மிகப்பெரிய அந்தஸ்து, கௌரவம் அடைஞ்சு இறுதி வரை மறைந்தாலும் புகழோடு வாழ்வார். இதுதான் அந்த கஜகேசரி யோகம் பலன்கள். நன்றி, வணக்கம்.